ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ். நான் பானு. இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா கனகாம்பரம் செடியை எப்படி நம்ம அதிகப்படியான செடிகளை உருவாக்குறது அப்படின்றது. இந்த செடி என்கிட்ட கனகாம்பரம் செடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு செடி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒரு செடியை வச்சே நான் இப்போ நிறைய செடிகளை நான் உருவாக்கியிருக்கேன். இப்போ பார்க்குறது நான் ஸ்டெம் கட்டிங்ஸ் எடுத்து தான் நான் இப்போ நிறைய பதியம் பண்ணியிருக்கேன். இதில் சிலது விதைகள் மூலமாகவும் நான் வளர்த்துருக்கேன். ஸ்டெம் கட்டிங்ஸில் இப்போ ஒரு 25 சின்ன சின்ன டப்பில் வளர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது கம்போஸ்ட்டு. இந்த கம்போஸ்ட் பெரிய ஒரு வேஸ்ட் நெட் இருக்கு இல்லையா, கார்டன் நெட், அந்த நெட்டில் நான் ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதில் நான் கம்போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மண்ணையும் எடுத்துக்கினேன். இப்போ இந்த இது டப்பில் ஹோல்ஸ் போட்டு அதில் கல்லெல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த காஞ்ச இலைகளை நான் போட்டிருக்கேன். இப்போ சொல்கிறது ரீசன் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி இந்த மெத்தடில் செஞ்ச செடி இப்போ எப்படி நல்லா வளர்ந்துருக்குன்னு நான் பின்னாடி வர வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி காஞ்ச இலைகளை போட்டுட்டு இப்போ கலெக்ட் பண்ண இந்த கம்போஸ்ட்டை போடுறேன். இந்த கம்போஸ்ட் இப்போ ஒரு 3 மாதம் ஆகிடுச்சு. ஒரு 80% நல்லா மக்கிடுத்து. இதில் பாதி அளவுக்கு, இந்த டப்பில் பாதி அளவுக்கு நான் இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெஜிடபிள் கம்போஸ்ட் நம்ம வீட்டில் பண்ணுறதால மண் அதிகமாக செலவாகிறதில்ல, காசு கொடுத்து அதிகமாக நம்ம வாங்க வேண்டியதில்லை. இப்போ இது நார்மல் கார்டன் சாயில் தான். இதை நான் பாதி போட்டுக்கிறேன். அது கம்போஸ்ட், வெஜிடபிள் கம்போஸ்ட் பாதி போட்டுக்கும்போது இந்த மண்ணையும் நம்ம பாதி போட்டுக்கலாம். இதில் வேப்பம் புண்ணாக்கு இருந்தால் கொஞ்சம் கலந்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இதில் இந்த டப்பில் ஒரு 3/4 அளவுக்கு நான் மண்ணை போட்டு நிரப்பிக்கிறேன். இது மட்டுமே போகிறோம், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இந்த நார்மலான ஒரு மண்ணும் ஒரு வெஜிடபிள் கம்போஸ்ட்டும் நம்ம இந்த இதுக்கு பண்ணாலே போதும். இது பாருங்கள், சின்னதான ஒரு இந்த கப்பு தான். அந்த கப்பில் இந்த மாதிரி செடிகள், இந்த கனகாம்பர செடி மட்டும்தான் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன டப்பாவில் வரும். இதுலேயே கூட நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி பண்ணணுன்றதை. வேறு நல்லா பிடிச்சிருக்கு. இதில் எனக்கு 1 மாதம் கிட்ட இந்த செடி வளர்ந்து இருந்தது. அதனால தான் நான் இது எல்லாத்தையும் எடுத்து நான் இப்போ பாட்டிங் பண்ணிட்டேன். இது மாதிரி நம்ம சின்ன சின்ன பாக்ஸில் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி செடிகளை நம்ம பதியம் பண்ணி வச்சுட்டு, இப்போ நான் 5 பாக்ஸில் 5 டப்பில் நான் இந்த செடிகளெல்லாம் இந்த 20-22 சின்ன சின்ன பாக்ஸ் இருந்ததில்ல, அது எல்லாத்தையும் இதில் எடுத்து நட்டு வச்சுட்டேன். நட்டு வச்சுட்டு இப்போ நான் இதை எடுத்துன்னு போய் எங்கே வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த சம்மரில், அதாவது மார்ச் ஏப்ரலெலாம் புதுசாக வாங்கின செடிகளாக இருந்தாலும் சரி, இந்த பழைய செடிகளை நம்ம ரீபாட்டிங் பண்ணாலும் நம்ம உடனே எடுத்து நம்ம ஓப்பன் டெரஸ்லையோ டைரக்ட் சன்லைட்லையோ வைக்கக்கூடாது. செமி ஷேடில் தான் வைக்கணும். செமி ஷேடுனா நம்ம அந்த பார்க்குறீங்களா பாருங்கள், இதுதான் செமி ஷேடுன்றது. இது இந்த படிக்கட்டில் தான் வச்சுருக்கேன். படிக்கட்டில் சேறு ஓரமாக வச்சுருக்கேன். இதில் சன்லைட் ஒரு 2 மணி நேரம் தான், மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணி போல் தான் படும். அது போதும் இந்த சன்லைட். இதுக்கு டைரக்ட் சன்லைட்டில் வச்சேன்னா இதை வச்சது எல்லாமே சின்ன சின்ன செடிங்க தானே, இதெல்லாம் கருகிடும். அது வேறு இல்லாமல் இந்த கனகாம்பர செடி ரொம்ப வெயில் பட்டாலும் இலை சுருண்டு போயிடும். இலை சுருண்டு போகிறது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சுருண்டு போகும், இல்லைனா மெக்னீஷியம் கம்மியாக இருந்தாலும் சுருண்டு போகும். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி குட்டி குட்டியான செடிங்க நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த செடிகளை தான் நான் பாட்டிங் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 மாதம் ஆச்சு. பிப்ரவரி மந்த் பண்ணேன். இப்போ மார்ச் மாதம் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், வச்ச எல்லா செடியுமே எனக்கு வளர்ந்து வந்துருச்சு. இப்படி தான் நான் நிறைய செடி இந்த 2 வருஷத்தில் பதியம் போட்டு 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 வளர்த்து இந்த மாதிரி பெரிய பாட்டில் மாற்றி, இந்த பெரிய பாட்டில் இப்போ நிறைய செடிகள் சில செடிகள்லாம் சின்னதாக இருக்குது. அதுவும் கொஞ்சம் 1 மாதத்தில் பெருசாக வளர்ந்துருச்சுன்னா அந்த செடிகளையும் எடுத்து நம்ம வேறு பாட்டில், பெரிய பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றி வளர்த்துக்கலாம். அப்புறம் இது நிறைய வளர்ந்ததுக்கப்புறம், பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இதுலேருந்து சில ஸ்டெம் கட்டிங்ஸ் எடுத்து நம்ம வேறு பாட்டில் நம்ம மறுபடியும் பதியம் போட்டு வளர்த்துக்கலாம். இப்படி தான் நம்ம ஒரு செடியை பதியம் போட்டோ இல்லைன்னா விதைகள் மூலமாகவோ நம்ம செடிகள் நிறைய வளர்த்து. இப்போ என்கிட்ட இந்த 2 வருஷத்தில் ஒரு 40-50 கிட்ட இருக்கும் நிறைய தொட்டியில் வச்சுருக்கேன் நான் செடிகளை, இந்த கனகாம்பர செடிகளை. என்னுடைய ஆசையே நம்ம டெரஸில் ஒரு கனகாம்பரம் தோட்டத்தையே உருவாக்கணும்னு தான் என்னுடைய எய்ம். அதுக்கு தான் இப்போ நான் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 வருஷமாக நான் நிறைய கனகாம்பர செடிகளை பதியம் போட்டு போட்டு நான் வளர்த்துருக்கேன். இதில் பதியம் செய்கிற வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து செக் பண்ணி நீங்களும் அந்த மாதிரி பதியம் செய்யுங்க. இதுக்கு உரன் பார்க்கும்போது முக்கியமாக கனகாம்பர செடிக்கு தொழு உரம் தான் ரொம்ப 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 நல்லது. இலைகளும் நல்லா பிரைட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செடிகள் நல்லா பெருசாக வளரும். பூக்களும் நிறைய பூக்கும். கிச்சன் வேஸ்ட்டும், நம்ம வீட்டில் செய்கிற கிச்சன் வேஸ்ட்டு, தொழு உரம், இது 2மே போதும். தண்ணீர் ஈரம் இருந்தால் மட்டுமே, ஈரம் இருந்தால் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் மேலே ட்ரையாக இருந்தால் மட்டும் கொடுங்க. அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா அதிகமாக பூக்கள் பூக்காது, வேறு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால் தண்ணி இதில் இல்லாத போது கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா செடியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விடுங்க. வெயில் 2 4 மணி நேரம் இருந்தால் போதும். அது விதை, இதை எதன் மூலமாக வளர்க்கணும்னா இது விதை மூலமாக வளர்க்கலாம், பதியம் செஞ்சு வளர்க்கலாம், நர்சரியிலேருந்து வேரோடு வாங்கிட்டு கூட வளர்க்கலாம். இந்த மாதிரி 3 மெத்தட்லேயும் இந்த கனகாம்பர செடியை வளர்க்கலாங்க.
கனகாமரம் பூ வந்து எப்போ பூக்குன்னு கேட்டேன்னா எல்லா மாதமும் பூக்குங்க. எல்லா மாதம் பூக்கும். முக்கியமாக வந்து வெயில் காலத்தில் அதிகமாக பூக்கும். ஏப்ரல் மேல வந்து அதிகமாக பூக்கும். மற்ற நாள்களில் வந்து ஓரளவுக்கு நம்ம கையளவுக்கு அந்த மாதிரி தான் பூக்குமே தவிர ஏப்ரல் மே மாதத்தில் அதிகமாக பூக்கும். இதை வந்து இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாயில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. வெறுமனே கார்டன் சாயிலும் அப்புறம் வந்து கிச்சன் வேஸ்ட்டு கொஞ்சோண்டு இலை காஞ்ச இலை அவ்வளோதாங்க. இது 3மே இருந்தாலே போதும். நம்ம டெரஸ் கார்டன் வச்சுருக்கிறோன்னா இந்த மாதிரி செடிகள் வைக்கும்போது நம்மளுக்கு கிச்சன் கம்போஸ்ட் நம்ம பண்ணாலே நம்மளுக்கு வந்து பாதி மண் வந்து தேவையே இல்லைங்க. நிறைய பேர் இப்போ வந்து நம்ம வெளியில் தான் வாங்குகிறோம். இந்த மண் வாங்குகிற செலவு வந்து மிச்சமாக போகும். இந்த கம்போஸ்ட் எல்லாருமே நம்ம பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.